வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆங்கில வருட புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. இந்த 2024 அதாவது மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. 2024 பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் கேது மகா திசையில் தாங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த 2024 காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசி மேச ராசி. அந்த மேச ராசிக்கு இந்த பிரபஞ்சம் இந்த 2024 என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர ஒருத்தர் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த மேசராசி. இந்த மேச ராசி பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு 4 பேர் நம்மளை மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தான் ஒரு திறமை டேலண்ட் இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம கூட ஒரு 4 பேர் இருக்கிறது அல்லது பார்த்திங்கன்னா ஒரு பயில்வான் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு ஒரு பலம்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம கூட குரு இருக்கிறது நமக்கு ஒரு பலம்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான்றது இப்போ நம்ம ராசியிலேயே கிட்டத்தட்ட சொல்லணும்னா மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவர் நம்ம கூட தான் பயணம் பண்ணுறாருங்க. அப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும். அந்த குரு பயிற்சி ஆகும்போது அதாவது மேச ராசியிலிருந்து அவர் ரிஷப ராசிக்கு மாறிடுவார். அப்போ நம்ம ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறது இந்த 2024 நமக்கு ஒரு பலம்னே சொல்லலாம். அதே இந்த வருடம் முழுவதும் நம்ம கூட வந்திருந்தாருன்னா இன்னும் நமக்கு நல்ல பலம்னு சொல்லலாம். இருந்தாலும் அதாவது மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தான் குரு பகவான் நம்ம கூட இருக்கிறதுனால கல்வி ஸ்தானம் அருமையாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது கல்வி நல்லா இருக்கும். 100% இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு மைண்டில் ஏறலன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இந்த 2024 கல்வி நல்லா இருக்கும் இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வருடம் பிறக்கும் பொழுது திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்கும்போது 129 டிகிரியில் பிறக்கும்போது இந்த மேச ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லலாம் இந்த மேச ராசி. ஏன்னா 12 ராசிகளில் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடியது மேச ராசி. அந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 அதாவது என்ன மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லும்போது முதல்ல பார்க்கும்போது குரு பகவான் நம்ம கூட இருக்கிறது ஒரு நல்லதுங்க. அப்போ அந்த மேச ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய இடம், நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும்போது ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்ற ஒரு கடவுளை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அது இருக்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திரு ஆவணங்குடி. ஏன்னா பழனின்றது இப்போ தாங்க வந்தது, சரிங்களா? ஆனால் பழனிக்கு முதல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திரு ஆவணங்குடி.
அப்படின்ற ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணக்குடியில் இருக்கக்கூடியது. பழனிக்கு போயிட்டு அங்கே போய் வணங்கிட்டு வந்தா, ஒரு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த 2024 கொடுக்க போகுதுன்றதில் எந்த காரணத்தை கொண்டு ஒரு மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? அதே போக உங்களுக்கு சனியுடைய பார்வை இந்த 2024 முழுவதுமே உங்களுக்கு கண்டிப்பாக சூழ்ந்துதான் இருக்கும். அப்போ இந்த 2024 முழுவதும் உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்க எப்படின்னா கும்பத்தில் அவர் இப்போ ஜென்ம சனியாக இருக்கிறார். அப்போ ஜென்ம சனியாக இருந்தாலும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சனி கெட்டவர் தான் சொல்லுவாங்க. ஆனால் சனி எல்லாத்துக்குமே கெட்டவரும் ஆயிட முடியாதுங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடத்தை எப்பயுமே பார்ப்பார். அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது 3ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனி என்னன்னா இருக்கும் இடத்துக்கு 7.5 இருந்தால் கூட பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார். அப்போ சனியுடைய பார்வை மேச ராசி மேலே படும்போது இந்த 2024 முழுவதுமே சனி உங்களுடைய பார்வையில் தான் இருப்பார். அப்படி பார்க்கும்போது குரு உங்கள் ராசியில் இருக்கிறது அது உங்களுக்கு ஒரு பலம். அதே மாதிரி சனியுடைய பார்வை 3ஆம் இடமா சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தை பார்க்கறது அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மைன்னே சொல்லலாம். அது போக உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் கிட்டத்தட்ட இப்போ இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்ன பண்ணிட்டாருன்னா மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிட்டார். ஏன்னா எப்பயுமே ராகு கேது அதுக்கு வீடு கிடையாது. அப்போ இந்த ராகு கேதுக்கு வீடு இல்லைன்ற போது வக்கர கிரகம், நிழல் கிரகம், ஷாயா கிரகம் நம்ம சொல்லலாம். அப்படியேப்பட்ட ராகு உங்கள் இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு 1லிருந்து 12ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு போயிட்டார். அப்போ மீன ராசிக்கு ஏன்னா காலை சுத்தன பாம்பு மாதிரி இருந்த ராகு பகவான் இப்போ உங்களை விட்டுட்டு அவர் பின்னோக்கி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ 12ஆம் இடம் போய் பார்க்கும்போது அவர் என்ன இடத்துல இருக்கிறாரு, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம்னு சொல்லலாம், நீச்சம்னு சொல்லலாம், மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் உங்களை விட்டுட்டு 12ஆம் இடத்துக்கு போனதுனால உங்களுக்கு ஒரு சின்ன பலவீனம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது ராகுவுடைய பார்வை உங்கள் கட்டத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல நன்மைகள் இருந்ததுன்றது உண்மைதான். ஆனால் அது உங்கள் ராசியில் இருந்து விலகி 12ஆம் இடம், ஏன்னா அவர் இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இந்த 2024 முழுவதுமே உங்களுக்கு ராகுவுடைய பார்வைன்றது இல்லைன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பூர்வீக ஸ்தானம் உங்களுக்கு சரி இருக்காது. இந்த 2024 பூர்வீக ஸ்தானம்னா அதாவது சொந்த பந்தம், ஜாதி ஜனம், பங்காளிகள், முன்னோர்கள் இப்படின்றது அவங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு குறைஞ்சதாக இருக்கும் இந்த 2024. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு அது இருந்தது. ஆனால் இப்போ இந்த பூர்வீக ஸ்தானம் உங்களுக்கு ராகு பகவான் 12ல் மறைகிறதுனால இப்போ நீங்களே கீழே விழுந்து கையூனி கர்ணம் போடக்கூடிய நிலைமை தான் தவிர மற்றவங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா கேட்டவங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்டவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போதைக்கு என்ன அப்படின்னா இது வரைக்குமே இந்த மேச ராசிக்காரங்க ஓரளவுக்கு சாதிச்சிருக்கீங்க, நான் வளர்ந்துட்டேங்க, நான் வாழ்ந்துட்டேன், நான் இந்த சமுதாயத்தில் ஓரளவுக்கு நல்ல அந்தஸ்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் உங்களுடைய திறமை மட்டும்தான், உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான். சரிங்களா? ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த 2024 குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக சனியுடைய பார்வை நல்லா இருக்குது. ராகுவுடைய பார்வை உங்களுக்கு மறைஞ்சிருக்கிறதுனால பலன் கொடுக்கலன்னா கூட ஆனால் இந்த ராசியில் பார்க்கும்போது மேச ராசியில் இந்த 2024 மேச ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி வாங்கணும், காரு வாங்கணும், மோட்டாரை மாற்றிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நடக்காதவங்களுக்கு கூட இப்போ நடக்கிற வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது ஒரு 1.5 வருஷம் கழித்து கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு வருவார். அப்போ மீன ராசிக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு 7.5 சனி பிடிச்சிடும். அப்போ 7.5 சனி பிடிக்கும்போது 7.5 இருக்கும்போது வண்டி வாகனம் யாருமே வாங்கக்கூடாது.
பொதுவாகவே ஏழரையில் வந்து ஏழரை சனி பகவானுக்கு வந்து பகைவன் யாருன்னா இரும்பு இயந்திரம், வண்டி, வாகனம். அதனால் நீங்கள் வந்து ஏழரை சனி பிடிச்சி வாட்டி வாங்குறதை விட முன்கூட்டி இப்போ வாங்கிக்கிறதே இந்த 2024 நல்லதுங்க. ஏன்னா எந்த காலத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த வாங்குகிற எண்ணம் இல்லாத இருந்தால் கூட, அந்த மனசில் அந்த ஆசை இல்லாத இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வந்து தோணும், சரி ஒரு காரு மாற்றிடலாம், இல்லை ஒரு காரு எடுத்துக்கலாம், இல்லை வண்டி வாங்கிக்கலாம். அந்த எண்ணங்கள் இந்த 2024 உங்கள் மனசில் உதயமாயிடும். காரணம் என்ன, நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகமே பார்த்து கேட்டால் கூட அவங்களே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு இப்போ இந்த 2024 வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க, 25 வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா, 7.5 சனியில் வாங்க வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. அதனால் 100% இந்த 24 காரு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்குன்றதில் எந்த காரணத்தை கொண்டு மாற்றம் இல்லைங்க. இது போக பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கும்போது உடல் உபாதைகள், மருந்து மாத்திரை செலவுகள், சின்ன சின்ன தொந்தரவுகள் இப்போ இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஏன்னா 7.5 சனின்றது ஒரு வீட்டில் வந்து உக்காந்தா தான் கொடுப்பாருன்றதெல்லாம் இல்லை. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வண்டி வந்து நம்மளை நெருங்கி வர 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 பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுபோல தான் 7.5. அந்த 7.5 வந்து நமக்கு வந்து ஏன்னா இன்னொரு 1.5 வருஷம் கழித்து நம்ம ராசிக்கு 7.5 பிடிக்குது இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணிடுவார்னா இப்போ இருந்தே அந்த உடைய காணல் வந்து நமக்கு பக்கம் வர 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 என்ன பண்ணுவார்னா உடல் உபாதிகளை கொடுத்துருவார். மருந்து மாத்திரை செலவுகள் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வரும். ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் சுற்று 7.5 ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேச ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் இப்போ 7.5 சனி 3ஆம் சுற்று தான் வரும். அப்போ அந்த 3ஆம் சுற்று வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்றைக்கி வந்து கரும்பு சனின்னு சொல்லலாம், மாரக சனின்னு சொல்லலாம். அப்போ வரும்போது என்ன பண்ணுவார், உடல் உபாதைகளை கொடுப்பாரு, அதாவது ஹெல்த் பாதிப்பு கொடுப்பாரு, மருந்து மாத்திரை செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திடுவார். அதனால் உடல் உபாதைகளை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதை தவிர கணவன் மனைவிக்குள்ளார இப்போதைக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் வர செய்யும். ஏன்னா அப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் யாராவது தாழ்ந்து போகிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நமக்கு ஆண்டவன் வந்து 1000 வருஷம் கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தாருன்னா அட எனக்கு 950 வருஷம் போகட்டுங்க, எனக்கு வேண்டாம், நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும். ஏன்னா அரகரன்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு வரும் தாலி இருக்க போகிறதில்லன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்க்குறவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு ஒரு பலம்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஜாதகனுக்கு மனைவி பலம்னு சொல்லலாம், ஒரு மனைவிக்கு கணவன் பலம்னு சொல்லலாம், 2 பேர்த்துக்கு பிள்ளைகள் பலம்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளார இருக்க வேண்டிய பிரச்சனை நாமளே பேசி தீர்த்துக்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னா இந்த உடைய வருஷத்தில், ஏன்னா உங்களுக்கு அடுத்த 2025 பிறக்கும் போதெல்லாம் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வருவது முன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லது. இதை போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 திருமணம் ஆகலை, மாங்கல்ய ஸ்தானம் தாமதமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷம்ன்றது 24. ஏன்னா இப்போ வந்து 1ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து குரு இருக்கிறார் இல்லைங்களா, குருவுடைய பார்வைன்றது 2, 5, 7, 9, 11 தான் குரு பார்வை. பொதுவாக கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஜாதகத்துக்கு குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை இல்லைன்னா கட்டக்கூடாது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே குரு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்போ குரு பார்வை 1ஆம் இடத்துல இருந்தால் குரு பார்வை கிடையாது. அப்போ உங்களுக்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போ 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது குருவுடைய பார்வை வருது. அப்போ எப்போன்னு கேட்டிங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் நல்லா இருக்குதுங்க. ஏன்னா மே மாதம் 2ஆம் தேதி மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்துக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ தான் உங்களுக்கு குரு பலன் வருவார். அப்போ திருமணம்ன்றது அப்போ தான் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதை போக உங்கள் ஜாதகத்தில்
நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஆனால் பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு தான் மேச ராசிக்காரங்களுக்கு குரு பலன் கண்டிப்பாக வருது. அப்போ தான் திருமணஸ்தானம் நல்லா இருக்கும். இதை தவிர புத்திரஸ்தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருவார். ஏன்னா குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் போகாத கோயில் இல்லைங்க, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஒரு ஜோசியம் இல்லை, எல்லாம் பார்த்துட்டுங்க. ஏன்னா எனக்கு புத்திர பாக்கியன்றது மட்டும் ஒரு வரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 2024 மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே புத்திர பாக்கியம் கொடுத்துருவாருங்க. அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் புத்திரஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள். லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல ராகு, கேது, குரு, சனி இந்த 4ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது புத்திர தோஷம். ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குரு இருந்தால் தாமதமாகும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறாரா அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? திருமணஸ்தானம் நான் முன்னையே சொல்லியிருந்தேன், ஒருத்தருடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7, 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 7, 8 நல்லா இருந்தால் தான் திருமணம்ன்றது நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியும். அப்போ அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அதுக்கு பேர் தாரதோஷம். நம்ம நிறைய கோயிலெல்லாம் பார்த்துருப்போம், இந்த வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் தாரதோஷம். தாரதோஷம் இருந்தால் நம்ம எத்தனை பொண்ணு பார்த்தாலும் இல்லை எத்தனை மாப்பிள்ளை வந்து நம்மளை பார்த்துட்டு போனாலும் அவங்களுக்கு வாழ்க்கை தாமதமாகவே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகருக்கு 7, 8 நல்லா இருக்கணும். தாரதோஷம் இருந்ததுன்னா தட்டத்துக்கு தாலி வந்தால் கூட தவுழ்ந்து தான் போகும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அவங்களுக்கு தாமதமாகும். நாகதோஷம் சொல்லுவாங்க. நாகதோஷம், சர்பதோஷம், ராகு கேது இது 3மே ஒன்று தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல இருந்தால் 7ஆம் இடத்துல இருக்கும், 2ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடத்துல ராகு கேது இருப்பார். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் நாகதோஷம். பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகம் நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம் இது 3மே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக ஆயிரும். பங்கம், பழி, அவமானம், கெட்ட பேர் இல்லாத சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும். ஜாதகத்தில் பால்ட் இருந்தால் திருமணம் தாமதமாகும். உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகம் கொடுத்து பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இதை தவிர நம்ம சொன்ன மாதிரி புத்திர தோஷம் இருக்கான்றது அது ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இதை தவிர ஒரு ஜாதகத்துக்கு முதல்ல பூர்வீக ஸ்தானம் நல்லா இருக்கணும். பூர்வீக ஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை எப்பயுமே பிரைட்டாகவே இருக்கும். அப்படி உங்களுக்கு பூர்வீகம் நல்லா இருந்தால் இந்த 2024 கண்டிப்பாக உங்களை அடிச்சுக்க முடியாது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கே அப்படின்னு நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொன்னேன்னா ஸ்ரீ மகாலட்சுமி திரு ஆவணங்குடி பழனி போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி இல்லைங்களா குலதெய்வத்தை கும்பிடுங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்பயுமே குலதெய்வம் ரொம்ப முக்கியம். அப்படி குலதெய்வத்தை கும்பிடுங்க. 2வது நான் சொன்ன மாதிரி நம்ம ராசிக்கு உகந்த ஆலயம் போங்க. இது 2 தான் ஒரு மனுஷனை எப்பயுமே வளர்த்தி விடும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருந்து குடும்பத்தில் குழப்பம் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம ஒன்று சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே உங்கள் கணவன் மனைவி பிரச்சனைன்றது ஓரளவுக்கு விலகிடும். 2 பேர் பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. சரிங்களா? பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகம் எப்பயுமே நல்லா இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலனை தான். ஒரு பொது பலன்ன்றது வந்து 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே இது வந்து பொருந்தும். அப்படி இருக்கும்போது ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குது, ஒவ்வொரு திசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரன்றது நடக்கும். அவங்க திசைக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறும் இல்லைங்களா? அதனால் என்னென்னா இந்த 2024 பொது பலன் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க. அதுவும் மெயினாக இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஆலயத்துக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 2024 உங்களுடைய கனவு, அதை விட பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய வீடு வாசல், ஏன்னா நம்ம மனசுக்குள்ளார ஒரு போராட்டமே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வருஷமாவது நமக்கு கடன் தீர்ந்து போயிடுமா, இல்லை ஒரு வீடு கட்டிடுவோமா, இல்லை கட்டின வீட்டுக்கு போயிடுவோமா, இல்லை நம்ம மொத்தத்தில் படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிருமா அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கட்ட முடியாமல் தாமதமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு கண்டிப்பாக இந்த 24 100% மண் வாங்கக்கூடிய வாய்ப்பு, மனையை தேடக்கூடிய வாய்ப்பு, சொத்து கிரையம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார். இதை போக ஒவ்வொரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இடம் மாறுவார், செவ்வாய் மாறுவார், புதன் மாறுவார், சுக்கிரன் மாறுவார். இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்போ அந்த மாறுறதுக்கு உண்டான ஒரு பலன்கள் நீங்கள் மாத பலனில் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாறும்போது அந்த மாதம் எப்படி இருக்கும், ஏன்னா மாதம் 12 மாதத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒரு மாதம் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், ஒரு மாதம் சில அதாவதுன்றது இறக்கமாக இருக்கும். அது ஒவ்வொரு மாத பலனில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா? இருந்தாலும் இந்த 2024 மேச ராசிக்காரங்களுக்கு நீங்கள் நினச்சது கண்டிப்பாக சொல்கிறேன் நடந்தே தீரும். உங்களுடைய கஷ்டங்களை ஓரளவுக்கு விரையும், அதாவதுன்றது இந்த மருந்து மாத்திரை உபாதிகளெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடும். மொத்தத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறுங்க சரிங்களா? இந்த 2024 இந்த பிரபஞ்சம் இந்த மேச ராசிக்கு அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.